ஹலோ மக்களே, ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம அருந்ததியை எதிர்த்து மாயா செம அதிரடியாட்டு காலத்தில் இறங்கி நடன போட்டியில் ஜெயிக்கிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பார்வதியும் ஸ்டேஜில் ஆடிட்டு இருந்தா அப்போ அப்படியே இழுத்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இதை பார்த்த சிவராமனும் என்ன பண்ணுறது பார்வதி, பையன் தான் நல்லா அழகாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தானே, அப்படி இருக்கும்போது எதற்காக இப்படியெல்லாம் செய்துட்ருக்க அப்படி சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கும் போது பார்வதியும் விடுற மாதிரி இல்லை. இதுக்கு மேலே என்னோட பையன் இங்கே டான்ஸ் ஆடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஜட்ஜும் மார்க்கு கொடுக்குறாங்க. அந்த இடத்துல அப்புக்கு கொஞ்சம் குறைவான மார்க்கே கிடைக்குது. அந்த சமயத்தில் நம்ம மாயாவும் ஜானகியும் ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜானகியும் மாயா கிட்ட இப்போ என்ன செய்யுது மாயா, அப்புக்கும் மார்க் கம்மியாயிட்டு, சரி இனி உன்னோட போட்டி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தயாராகலான்னு நம்ம மாயா சீனு எல்லாரும் சேர்ந்து அவங்களோட ரூமுக்கு வராங்க. அதே சமயத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அருந்ததிக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது. அருந்ததியும் புவனேஸ்வரி கிட்ட, சித்தி கண்டிப்பாக இந்த போட்டியில் நம்ம தான் வின் பண்ண போகிறோம். ஆடின 2 பேருக்குமே மார்க் கம்மியாக தான் இருக்குது. இனி மாயா எங்கே ஆடிட போகிறா, அவளுக்கு நடக்கவே முடியாது சரியாட்டு. இவளா வந்து ஆடி ஜெயிக்க போகிறா, கண்டிப்பாக இந்த போட்டியில் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் சித்தி அப்படி சொல்லிட்டு நம்ம அருந்ததியும் புவனேஸ்வரி கிட்ட சொல்லும்போது, புவனேஸ்வரியும் சரி நம்ம எதுக்கும் மாயாவை பார்த்துட்டு வரலாம், சும்மா மாயாவை வெறுப்பேற்றிட்டு வரலான்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் அருந்ததியும் நம்ம மாயா கிட்ட வராங்க. மாயா கிட்ட வந்து, என்ன மாயா, இனி இந்த நாட்டிய போட்டியில் நீ கலந்துக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்க, ஏற்கனவே உனக்கு பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்குது, இதில் நீ கால் வேறு சரியில்லாமல் இருக்க, நீ எல்லாம் எங்கே போய் ஆட போகிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. மாயாவும் புவனேஸ்வரி எதிர்த்து, நீங்கள் எல்லாம் இங்கே இப்படி வந்து என்கிட்ட பேசுகிறதுனால என்னோட தன்னம்பிக்கை போயிட்டோன்னு அர்த்தம் கிடையாது. கண்டிப்பாக நான் இந்த போட்டியில் கலந்துக்க தான் போகிறேன், கண்டிப்பாக ஜெயிக்கவும் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசும்போது, புவனேஸ்வரியை உங்கள் குடும்பத்துக்கு பேசவ சொல்லியா தரணும், இது ஒன்றும் பேச்சு போட்டி கிடையாது மாயா, இது வந்து நடன போட்டி, இங்கே வந்து நல்லா ஆடினா தான் அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கிடைக்கும்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு நம்ம மாயாவை எதிர்த்து யார் ஜெயிக்க போகிறோன்னு போட்டியில் பார்க்க தானே போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்பவே தைரியமாக பேசிகிட்டு இருக்காங்க. அருந்ததியை மாயாவை பார்த்து, ஏற்கனவே கம்மியாகிட்டு இருக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம், அதுக்கப்புறமா எந்த நம்பிக்கையில் நீ இருக்க, எப்படி ஆடினாலுமே நீ இந்த வாட்டி ஜெயிக்க போகிறதில்லன்னு சொல்லிட்டாங்க. அந்த சமயத்தில் நம்ம மாயா அவங்க தன்னம்பிக்கையை விடாமல், சரி நீங்கள் இந்த இடத்துலேருந்து போகிறீங்களான்னு நம்ம ஜானகியும் புவனேஸ்வரியை எதிர்த்து நிற்கிறாங்க. புவனேஸ்வரியும் அருந்ததியும் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. நம்ம ஜானகியும் மாயாவை பார்த்து, மாயா இதெல்லாம் பற்றி நீ கவலையே படாத, கண்டிப்பாக இந்த போட்டியில் நீ தான் ஜெயிக்க போகிற, எதுவுமே வருத்தப்படாத அப்படி சொல்லும்போது, நம்ம மாயாவும் நீங்கள் எல்லாருமே உறுதுணையாக இருக்கும்போது எனக்கு என்ன கவலை பெரியம்மா, கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன், நீங்கள் எதுவுமே கவலைப்படாதுங்க சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சீனுவும் மாயா கிட்ட வந்து, மாயா ரொம்ப காலை போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, டாக்டர் சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு இருக்குல்ல, நல்லபடியாக டான்ஸ் ஆடிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம சீனுவும் உறுதுணையாக இருக்காங்க. கடைசியில் ஜட்ஜும் சரி போட்டிக்கு தயார், யார் 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, அங்கே உள்ளவங்களும் இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆடினாங்க, இப்போ அவங்களோட குருக்கள் ஆட போகிறாங்க, இந்த போட்டி தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் அருந்ததியும் எதிர்த்து நாட்டிய போட்டியில் நடனம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே உள்ளவங்க எல்லாரும் கைத்தட்ட ஆரம்பிக்கும் போது நம்ம மாயா செமையாட்டம் ஆடுறாங்கன்னே சொல்லலாம். இதை கொஞ்சம் கூட புவனேஸ்வரி எதிர்பார்க்கவே இல்லை. அருந்ததிக்கு ஒரு பக்கமாக பதட்டம் ஆயிடுது. நம்ம ஜானகி எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது மாயாவோட கால்ல இருந்து ரத்த கசிய ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ஜானகி பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறாங்க. பாவம் மாயா இப்படி டான்ஸ் ஆடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியும் யோசிக்க ஆரம்பிக்கும் போது ரகுராம் ஜட்ஜி எல்லாருமே கவனிக்கிறாங்க. மாயா எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம சீனுவும் மாயாவை பார்த்துட்டே இருக்காங்க. மாயா விடுற மாதிரி இல்லை. கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த போட்டியில் செமையாக ஆடி பெர்ஃபார்மன்ஸே முடிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த புவனேஸ்வரியை ஆச்சரியப்படுறாங்க. இப்போ என்ன செய்யறது, இவளும் நல்லா ஆடிட்டா போலேயே, இப்போ இந்த ஜட்ஜு சொல்கிற முடிவில் தான் இருக்குது, அருந்ததியும் நல்லா தான் பண்ணா, ஆனால் மாயா அதை விட நல்லா பண்ண மாதிரி இருக்குதுன்னு புவனேஸ்வரி குழம்பி போய் நிற்கிறாங்க. அருந்ததியை நம்ம புவனேஸ்வரி கிட்ட வந்து, கண்டிப்பாக நான் தான் ஜெயிக்க போகிறேன் சித்தி, நீங்கள் எதுவுமே கவலைப்படாதுங்கன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. அப்படியே ஜட்ஜும் சரி எல்லாத்தையுமே அனௌன்ஸ் பண்ணுவோன்னு சொல்லி 2 பேருக்கும் மார்க் போடும்போது நம்ம மாயாவே செமையாட்டு அதில் வின் பண்ணிடுறாங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ஜானகிக்கு பயங்கரமாக சந்தோஷம் ஆயிடுது. கடவுளே, நான் கேட்ட மாதிரி நடந்துட்டு, நல்ல வேளை மாயா இந்த போட்டியில் ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனு ஜானகி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. சீனுவும் நம்ம மாயாவை கைத்தாங்களாக பிடிச்சிட்டு இருக்காங்க. மாயா இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கே, உன் காலில் பாரு இப்படியெல்லாம் ஆயிருக்கு, சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னாலும் மாயா கொஞ்ச நேரம் கழிச்சு போய்க்கலாம் சீனு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. நம்ம ரெகுராமும் அந்த ஜட்ஜும் சேர்ந்த மாதிரி தான் நம்ம மாயாவுக்கு அந்த
பரிசை கொடுக்குறாங்க. மாயா ரொம்ப சந்தோஷமா அதை ஏத்துக்கிறாங்க. அதே சமயத்துல புவனேஸ்வரியும் அருந்ததியும் பயங்கரமா வருத்தத்துல இருக்காங்க. அருந்ததியும் புவனேஸ்வரி கிட்ட எப்படியாவது இந்த போட்டியில ஜெயிச்சிடுவேன்னு சொல்லிட்டு நினைச்சேன், இங்க எல்லாமே தலைகீழா மாறிட்டேன்னு சொல்றாங்க. புவனேஸ்வரியும் ஆமா அருந்ததி, எனக்கு இந்த மாயாவை பத்தி நல்லாவே தெரியும். ஒரு பக்கம் எனக்கு சந்தேகம் இருக்க தான் செய்து, அது மாதிரியே செய்துட்டா மாயாவே இந்த போட்டியில ஜெயிச்சிட்டா இனிமே இவளை எதுவுமே நம்ம ஆட்டவே முடியாது. என்ன செய்யறது, இனிமே அவ அந்த டான்ஸ்குள்ள நடத்தி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அருந்ததி நம்ம மாயாவுக்கு முன்னாடி அப்படியே தலை குனிஞ்சு நிற்கும் போது மாயாவும் அருந்ததியை பார்த்து, என்ன அருந்ததி எவ்வளோ பேசிட்டு இருந்த, இப்போ என்ன அமைதியா இருந்துட்டு இருக்க, இனிமே என்னோட டான்ஸ் ஸ்கூல் நல்லபடியா நடக்க தான் போகுது. நாட்டியத்துல முக்கியம் பொறுமை, இப்படியெல்லாம் நீ அகங்காரம் பிடிச்சு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருந்ததிக்கு அட்வைஸ் பண்ணும்போது அருந்ததியும் தேவையில்லாம என்னோட இதுல குறுக்கிடாத, என்கிட்ட அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சு அருந்ததியும் மாயாவை பார்த்து, உன்னோட அட்வைஸ் எல்லாம் நான் கேட்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இல்ல, பேசாம போயிடு இந்த இடத்த விட்டுன்னு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. புவனேஸ்வரியும் நாம நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணுன்னு சொல்லிட்டு எப்ப என்ன பிளான் போட்டாலுமே கடைசி நேரத்துல இந்த மாயா எல்லாத்தையுமே கெடுத்துறா சொல்லி பயங்கரமா எரிச்சல் ஆகுறாங்க. ஜானகி நம்ம மாயாவை பார்த்து, மாயா உனக்கு காலில் எந்த பிரச்சனையும் இல்லையே, இந்த மாதிரி ஆடிட்டியே ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பே மாயா, வீட்டுக்கு வந்த உடனே ஏதாவது ஒன்று பண்ணணும் மாயா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. நம்ம சீனு மணி எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அதே சமயத்துல பத்மாவுக்கு என்னடா இந்த மாயா ஜெயிச்சிட்டாலே, இனி இந்த டான்ஸ் ஸ்கூல்ல அவ மூடவே மாட்டா, கண்டிப்பா மறுபடியும் டான்ஸ் ஸ்கூல்ல போய் நாட்டியத்தை நடத்த தானே போறா, நாம எப்படியாவது இந்த மாயை தோத்துருவான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம், இங்க எல்லாமே தலைகீழா மாறிட்டேன்னு பத்மா பயங்கரமா ஆச்சரியப்பட்டுட்டு இருக்காங்க. அதே சமயத்துல வீட்டுல இந்த பார்வதி கிட்ட பத்மா போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பார்வதி பாத்தியா, கடைசியில இந்த மாயா ஜெயிச்சிட்டா, எப்படியாவது இவ தோத்துருவா, அதுக்கப்புறமா வீட்லயே தான் இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் வரும்னு பார்த்தேன், ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜானகி பாட்டி எல்லாரும் சேர்ந்து மாயாவை ஆரத்தி எடுத்து வரவேற்கிறாங்க. மாயாவை செம அதிரடியா ஜெயிச்சிட்டேங்கிற ஒரு இதுல இருக்காங்க. நம்ம ரகுராம மாயாவை பார்த்து, மாயா நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ட, இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி ஒரு நாட்டியம் பண்ணியிருக்க, நீ உன்னோட நாட்டியத்துக்கு மேலே எவ்வளோ ஆர்வமா இருக்க, அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்துல யாருமே அவமானப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ முயற்சி எடுத்திருக்க மாயான்னு சொல்லி நம்ம ரகுராமும் மாயாவை புகழ்ந்து தள்ளுறாங்க. மாயாவும் நம்ம ரகுராமா பார்த்து, பெரியப்பா இந்த குடும்பம் யார்கிட்டயுமே அவமானப்பட்டு நிக்கிற மாதிரி எப்பவுமே நான் நடந்துக்க மாட்டேன், கண்டிப்பா நீங்க இந்த போட்டியில நான் ஜெயிச்சாதான் இந்த புவனேஸ்வரோட மூஞ்சில கரிய பூசின மாதிரி ஆயிரும், பஞ்சாயத்துல வச்சு புவனேஸ்வரி என்னெல்லாம் பேசினா அதுக்காக தான் நான் கண்டிப்பா இதுல ஜெயிச்சாகன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தேன், அது மாதிரியே நடந்துச்சு பெரியப்பா, எல்லாமே உங்களோட ஆசீர்வாதம் மட்டும் இல்லாம இந்த குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் நான் சீக்கிரமா எழுந்து நடக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே அக்கறையா பார்த்துட்டீங்க, அதனாலதான் என்னால முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் ஜானகி அப்படின்னு குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருக்குமே ஆதரவா பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மணியும் அதை கேட்டுட்டு, என்னோட மருமகளை பத்தி எனக்கு தெரியாதா, ரொம்பவே நல்லா பண்ணிட்ட மாயா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்கன்னே சொல்லலாம்.